ஹாஜிகளுக்காக வேண்டி நாம் செல்லக்கூடிய பயண முறைகள், அதனுடைய நேரங்களை பற்றியெல்லாம் இப்பொழுது அல் பசாரத் ஹஜ் உமரா சர்வீஸுடைய நிறுவனர் ஹாஜி ஓஎம் முகமது சுஹைப் அவர்கள் உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. (2023) ஹஜ்ஜிக்கு போவதற்காக ஹாஜிகள் பிலாவூருக்கு வந்திருக்கக்கூடிய ஹாஜிகளே, ஹாஜியாக்களே, உலமாக்கள் பெருமக்களே, அனைவருக்கும் மனம் நிறைந்த அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இந்த வருடம் ஹஜ்ஜிக்கு போகக்கூடியவர்கள் மிக சிரமத்தோடு கடைசி வரையில் போராட்டத்துக்கு இடையில் இன்ன வரையிலும் போராட்டம்தான். எல்லா ட்ராவல்ஸுகளிலையும் போராட்டம்தான். எந்த வருஷமும் இல்லாத இப்போது இங்கேயும் போகும்போது இன்ஷா அல்லாஹ் பயணத்துடைய நாள் 3ஆம் தேதி. இன்றைக்கி தமிழ்நாட்டிலேயே இன்றைக்கி அல்லாஹ் நமக்கு முதலாக போகக்கூடிய வாய்ப்பை கொடுத்துருக்கான். யாருமே இந்த 3ஆம் தேதி போடல. தமிழ்நாட்டிலே இன்றைக்கி 3ஆம் தேதி யாரும் போடல. முதலாக பஷாரத்தும் அப்சா ஹஜ்ஜி சர்வீஸும் சேர்ந்து போகிறோம்னு சொன்னால் 3ஆம் தேதி நேற்று தான் எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆச்சு. செய்தியை நான் சொல்லலை. ஏன்னு சொன்னால் நேற்று நைட்டு தான் நான் பணமே எங்களுக்கு அங்கே ரூமு ஃபுல்லாக போட்ட பிற்பாடு தான் இங்கே கன்ஃபார்ம் பண்ணேன் நான் டிக்கெட்டை. அதாவது போகக்கூடிய தேதி இன்ஷா அல்லாஹ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. திரும்ப உங்களுக்கு அந்த புக்கு போட்டு கொடுப்போம். ஏன்னு சொன்னால் தேதிகள் சரியான முறையில் தெரியாத காரணத்தால் அந்த ஷெட்யூலுடைய புக்கை போட முடியல. போகிறதுக்கு 1 2 நாள் 3 நாள் சென்று ரூமு அங்கே உள்ள சம்பவங்கள்லாம் எல்லா இடத்தையும் வச்சு எழுதி இன்ஷா அல்லாஹ் ஒரு புக்கு ஒன்று போட்டு கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். 3ஆம் தேதி காலையில் நமக்கு 6 மணிக்கு ஃப்ளைட்டு. நல்லா ஏமா வச்சுக்கோங்க. 3ஆம் தேதி காலையில் 6 மணிக்கு ஃப்ளைட்டு. நீங்கள் என்ன செய்யணும், வெள்ளிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் இசாவுக்கு பிற்பாடு கிளம்பி இரவு 1 மணிக்கெலாம் அங்கே வந்து சேர்ந்துடணும். அதாவது 1 மணிக்கெலாம் நீங்கள் ஏர்போர்ட்டில் இருக்கணும். ஏன்னு சொன்னால் என்ன 5 மணி நேரத்துக்கு முன்னாடி ஹாஜார் கூப்பிடுறாரு அப்படின்ட்டு நினைக்காதுங்க. நிறைய வேலை இருக்குது. ஏன்னு சொன்னால் நிறைய ஃபார்மில் கையெழுத்து போட வேண்டிய ஃபார்மாலிட்டி இருக்குது. அதே மாதிரி அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட வேண்டிய இருக்குது. அதனால் இங்கே ஏன்னு சொன்னால் முன்னாடியே நாங்கள் இங்கேயே செஞ்சுருவோம். இந்த வருஷத்தை செய்ய முடியாத காரணத்தினால அதை ஏர்போர்ட்டில் வச்சு தான் கையெழுத்து வாங்குற மாதிரி சூழ்நிலை இருக்குது. அதனால் இதுக்கு மேல்பட்டு தான் அந்த அக்ரிமெண்ட்லாம் ரெடி ஆகும். அதனால் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கரெக்டாக 1 மணிக்கெலாம் நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு வந்துடணும். 3ஆம் தேதி தான் 1 மணி, அதாவது 12க்கு மேலே போச்சுன்னா 1 மணி தான். வெள்ளிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் இங்கேலேருந்து ஒரு 8 மணிக்கு கிளம்புனா கூட போதும். 8 மணிக்கு கிளம்புன்னு சொன்னாக்கா ஏர்போர்ட்டுக்கு 1 மணிக்கெலாம் வந்து சேர்ந்துடலாம் இன்ஷா அல்லாஹ். எல்லாம் ஒன்றா வரும்போது ஏன்னு சொன்னால் இங்கேலேருந்து போகும்போது உம்ராவுடைய நியத்து தான். இங்கேயும் போகும்போது நம்ம என்ன செய்யணும், உம்ராவுடைய நியத்து தான். இங்கேயும் எஹ்ராம் கட்டி, ஏன்னா இந்த இடம் எப்போவுமே வந்து 5 மணி நேரம் அங்கே இருக்குது, அங்கே இருக்கலாம், அங்கே கட்டிக்கலாம். இது ஒமனில் இது பஹ்ரைன் ஏர்லைன்ஸ். இதில் வந்து 46 கிலோ லக்கேஜ், 46 கிலோ லக்கேஜி, கையில் 10 கிலோ. இது வந்து ஒமனில் இது கல்ஃப் ஏர் இந்த ஃப்ளைட்டு போகும்போது ஒரு 4 மணி நேரம் வெயிட்டிங் இருக்குது. அங்கே போய் கட்டிக்கலாமே அப்படின்னு எஹ்ராம் கட்டிக்கலாமே சொல்லிவிட்டு இங்கே வேணாம். ஏன்னா நம்ம ஹஜ்ஜிக்கு போகிறோம். எல்லாம் வரும்போது ஏர்போர்ட்டுக்கு வரும்போது எல்லாம் எஹ்ராம் கட்டிட்டு ஒன்றா வந்துருங்க இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி எஹ்ராம் கட்டிட்டு ஃபுல்லாக ஒன்றா வந்துருங்க. ஏன்னு சொன்னால் அங்கே போய் கட்டிக்கிறேன் நாங்கள் ஹாஜார், எங்களுக்கு 4 மணி நேரம் டைம் இருக்க, 5 மணி நேரம் டைம் இருக்க, அது வேண்டாம். நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு வரும்போது கரெக்டாக என்ன செய்யணும், எல்லாம் எஹ்ராம் கட்டிட்டு வரணும். இப்போ எஹ்ராம் கட்டுவதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், எஹ்ராம் கட்டுவதற்கு முன்னாடி நம்ம என்ன செய்ய, உடலை சுத்தப்படுத்தணும், நகங்களை வெட்டி கொள்ளணும், உடலில் உள்ள முடிகளை அகட்டி கொள்ளணும். இதெல்லாம் நீங்கள் மிக முக்கியமாக செய்து கொள்ளணும். எஹ்ராம் கட்டுறதுக்கு முன்னாடி செஞ்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். எஹ்ராம் கட்டிட்டு நீங்கள் அங்கே வந்து நியத்தை மட்டும் இப்போ எங்கே வைப்போன்னு சொன்னால், அங்கே அதாவது பஹ்ரைன்லேருந்து ஜித்தாவுக்கு போகிற ஃப்ளைட்டில் நியத்து வைப்போம். நியத்தை வச்சு அங்கேலேருந்து போய் அங்கே உம்ரா முடிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் எஹ்ராமாக கழட்டிடுவோம். மக்காவில் 10 நாள் இருப்போம். மக்காவில் 10 நாள் தங்குவோம். 10 நாளில் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எத்தனை உம்ரா செஞ்சாலும் சரி, நிறைய உம்ரா செய்யுங்க, நிறைய தவாப் பண்ணுங்க. 10 நாள்
இந்த 10 நாள் முடிஞ்ச பிற்பாடு இன்ஷா அல்லாஹ் துல்காயிதா 24 இல்லை 25 துல்காயிதா, அதாவது தேதி 13 இல்லை 14, இந்த தேதியில் இந்த 2 தேதி ஒரு நாள் மதீனாவுக்கு போவோம். மதீனாவுக்கு போய் 10 நாள் இருப்போம். துல்ஹஜ்ஜி பொற 4 இல்லை 5, துல்ஹஜ்ஜி பொற 4 இல்லைன்னா 5 அங்கே தங்கியிருப்போம். மதீனாவில் 10 நாள் தங்குவோம். 40 வக்கத்து தொழுவோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட போய் நின்று கண்ணீர் சிந்தி துவா கேளுங்க. கேட்கக்கூடிய துவா, ஏற்கக்கூடிய துவா. அதே போல் ரவுலா ஷரீஃப் இருக்குள்ள, ரவுலா ஷரீஃபில் 10 நாள் இருக்கிறோம். ஒவ்வொரு நாள் ரவுலா ஷரீஃப் போங்க, நிறைய துவா கேளுங்க. இந்த 10 நாள் முடிஞ்ச பிற்பாடு துல்ஹஜ் 5 என்ன செய்வோம்? எஹ்ராம் கட்டுவோம். மஸ்ஜித் துல் ஹலீஃபா மதீனாவிலேருந்து மக்காவுக்கு போகும்போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பள்ளியில் எஹ்ராம் கட்டினாங்க. அந்த பள்ளியில் போய் எஹ்ராம் கட்டிட்டு திரும்பவும் ஒரு உம்ரா செய்வோம். உம்ரா செஞ்சு எஹ்ராமை கழட்டிடுவோம். எத்தனை? பொற 5, பொற 6, பொற 7, இந்த 3 பொற 5 போயிட்டுண்டா பொற 5க்கு உம்ரா முடிச்சிடுவோம். இன்ஷா அல்லாஹ் பொற 6 இருந்தாலும் உம்ரா முடிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் எஹ்ராமை கழட்டிட்டு இன்ஷா அல்லாஹ் பொற 8, பொற 8க்கு நம்ம தங்கக்கூடிய இடத்துல நம்ம தங்குறோமில்ல, அதே இடத்த எப்படி, அதாவது ஜாஹிர் என்ற அஜீஜாவிலேருந்து கொஞ்சம் இப்படி இந்த பக்கம் போட்டிருக்கோம் ஜாஹிர். அதேபோல் பஸ் போக்குவரத்து நிறையா இருக்குது. அதேபோல் ஐசா பள்ளிக்கு போயிட்டு நிறைய உம்ரா செஞ்சுக்கல, நிறைய பள்ளி வண்டி போயிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த ரோட்டில் தான் போட்டிருக்கோம் இன்ஷா அல்லாஹ். அங்கே நம்ம எத்தனை நாள் தங்குறோம்? மக்காவிலேருந்து 10 நாள் தங்கிட்டோம், மதீனாவில் 10 நாள் தங்கிட்டோம். தங்கின பிற்பாடு துல்ஹஜ் போகிறோம். 5 அங்கே போகிறோம். எங்கே? ஜாஹிருங்கிற அந்த இடத்துக்கு போகிறோம். அந்த இடத்துல போய் 5 நாள் போகிற 5, 6, 7 தங்குறோம். 8 மீனாவுக்கு புறப்பட்டு போகிறோம். மீனாவுக்கு புறப்பட்டு போயிடும். அன்றைக்கு இரவு இன்ஷா அல்லாஹ் மீனாவுக்கு புறப்பட்டு போய் என்ன செய்வாங்க? அங்கே ஃபுல்லாக அன்று இரவு இருந்து ஏன்னு சொன்னால் பஸ்ஸு 100 பேருக்கு தான் பஸ்ஸு கொடுப்பான். சவுசா உட்காந்துட்டு போகலான்னு சொன்னாக்க முடியாது. எங்களுக்கு சீட்டு வேணும், உட்காந்து தான் வருவோம், உட்காந்துட்டுலாம் கிடையாது. 100 பேருக்கு 120 பேருக்கு ஒரு பஸ்ஸில் தான். ஏன்னு சொன்னால் அப்படி தான் அங்கே வண்டி கிடைக்கும். அந்த மாதிரி பஸ்ஸில் கொடுத்தோடனே நம்ம பஸ்ஸில் ஏறி நம்ம மீனாவில் இறக்கிடுவாங்க. மீனாவில் இறக்கணுண்டியும் மீனாவில் போகிற 8 அன்று இரவு அங்கே தங்குவோம். தங்கி காலையில் விடிகாலம் 3 மணிக்கெலாம் என்ன செய்வோம்? வண்டிக்காரர் வந்த மொழி வண்டி வந்துடும். அரஃபாவுடைய அரஃபாவுக்கு போயிடுவோம். அரஃபாவில் போய் புற 9 அங்கே கொண்டு போய் விட்ருவாங்க. புற 9 விடிகால கொண்டு போய் விட்ருவாங்க. நமக்கு கொடுக்கப்பட டென்ட் நம்பரு 39. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு மீனா, அரஃபா, முஸ்தலிஃபா நமக்கு மொழிம் நம்பரு 39 போட்டோம். 39ஆம் நம்பரு போட்டோம் நாங்கள். அதனால் இன்ஷா அல்லாஹ் இங்கேலேருந்து எங்கே போயிட்டோம்? மீனா போயிட்டோம். மீனாவிலேருந்து அரஃபாவுக்கு போயிட்டோம். அரஃபாவில் அன்று லொஹரு அசரு தொழுவோம். தொழுதுட்டு கண்ணீர் சிந்து அந்த அரஃபாவுடைய நாள் தான் ஹஜ்ஜுடைய நாள். அரஃபா தான் ஹஜ்ஜு தான் அரஃபா. அங்கே நீங்கள் கண்ணீர் சிந்து துவா கேட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு துவா கேட்கணுமோ நிறைய துவா கேளுங்க. செய்த பாவங்களாம் அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய இடத்துல அல்லாஹ் இருக்க. அல்லாஹ் நீங்கள் கேட்கக்கூடிய துவாக்கள் எல்லாம் அல்லாஹ் மன்னித்துடுவோம். அப்போ நீங்கள் அரஃபா போய் முடிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் நமக்கு மஹரிப் அங்கே தொழக்கூடாது. எங்கே தொழக்கூடாது? இங்கே லொஹரு அசரு தொழுதுட்டோம். மஹரிபை அரஃபாவில் தொழக்கூடாது. முஸ்தலிஃபாவில் தான் போய் தொழுவணும். வண்டி வர லேட் ஆகும். அப்போ என்ன செய்யணும்? மஹரிப் தொழக்கூடாது. முஸ்தலிஃபாவில் சில டைமு வண்டி கிடைக்கும். 6 மணிக்கு வரும், சமயத்தில் 7 மணிக்கு வரும், 8 மணிக்கு நிற்கும். அங்கே அந்த நேரத்தில் உங்களுக்குன்னு ஒரு பஸ்ஸு கொடுத்துருப்பாங்க. அந்த பஸ்ஸை தேடி பிடிக்கிறதுக்கு நமக்கு கஷ்டமாகும். அந்த நேரத்தில் பஸ்ஸில் உட்கார வச்சவங்களை எல்லையெல்லாம் மூடிடுவாங்க. அரஃபாவுடைய எல்லை ஃபுல்லாக மூடிடுவாங்க. மிலிட்ரியை விட்டு ஃபுல்லாக மிலிட்ரிகளும் போலீஸுகளும் எல்லா எல்லையில் ஃபுல்லாக மூடிடுவாங்க. எந்த பஸ்ஸும் விட மாட்டாங்க. மஹரிபுடைய பாங்கு சத்தம் கேட்ட உடனே தான் அந்த எல்லையை திறந்து விடுவாங்க. அப்போ தான் எல்லை திறந்த உடனேயும் முஸ்தலிஃபாவுக்கு போய் அன்று இரவு சைத்தானுக்கு 72 கல், சைத்தான் கல் அடிக்க 72 கல் பொறுக்கணும். 72 கல்லை நீங்கள் பொறுக்கி வச்சுக்கணும். ஏன்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா தான் சொல்கிறேன். முதல் நாள் நம்ம கல் அடிக்கும் போது சைத்த 72 கல் முஸ்தலிஃபாவில் பொறுக்கிட்டு அன்று இரவு அங்கே உட்காந்து என்ன தொழணும்? இஷா, மஹரிபு, இஷா, ஃபஜ்ரு
தொழுதுட்டு கல்லையும் பொறுக்கி பத்திரமா கட்டி வச்சுக்கணும். சைத்தான் வந்து தட்டி விட்ருவான். எங்கேயோ என்ன செய்வான், சைத்தானுடைய பல வேலை ஏபமாரதியாக போயிடும். தீக்க எங்கே போகணும், கல் அங்கே தான் பொறுக்க முடியும். வேறு எந்த இடத்துல நீங்கள் கல் பொறுக்க முடியாது. எந்த இடத்துலையும் கல் பொறுக்கக்கூடாது, அங்கே தான் கல் பொறுக்கணும். அப்போ அந்த கல்லை பொறுக்கி நீங்கள் கட்டி பத்திரமா வச்சுக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் அங்கேலேருந்து தல்பியாவுடைய சத்தத்தை எங்கே போவோம், அப்படியே சுபு தொழுத உடனேயும் தல்பியா ஓதிக்கிட்டு அப்போ தான் அந்த கொடைலாம் அடித்து வச்சுருக்கோம் இன்ஷா அல்லாஹ் அடையாளத்துக்கு. அதாவது பஷாரத்தை போகக்கூடிய ஹாஜிகளுக்கெல்லாம் எல்லாம் கொடையும் வச்சுருக்கோம், அடையாளம் வச்சுருக்கோம். அந்த நேரத்தில் தான் நம்ம எப்படி இருக்கணும், எல்லாம் ஒன்றா இருக்கணும். ஒரு ஆள் பிரிஞ்சு போயிட்டாலும் தேட முடியாது, தேடி எந்த நேரத்தில் வந்து சேர்ப்பாங்கன்னு முடியாது. அதனால் சுற்றி வளைச்சிக்குவோம். நாங்கள் நின்று 4 பக்கத்தையும் கொடியை வச்சுக்கிட்டு கொடையை பிடிச்சிட்டு எல்லாம் கொடையை பிடிச்சிட்டு வாங்க. தல்பியா ஓதிக்கிட்டே போய் முத பெரிய சைத்தான கல்லை அடிச்சுட்டு திரும்ப வருவோம். அன்றைக்கி ஒரு நாள் எல்லா ஹாஜிகளையும் முடியாதவங்க, நடக்க முடியாதவங்க எல்லாத்தையும் ஐயான்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவங்க எப்போ போய் பார்க்க போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு நாள் அவங்கள அடிச்சுட்டு பெரிய சைத்தானை மட்டும் கல் அடிச்சுட்டு கொண்டு வந்து வீட்டில் விட்டுருவோம். விட்ட பிற்பாடு முதல் நாள் சைத்தான் கல் அடிக்கிறாங்க பாருங்கள், அப்போ முடியாதவங்கள கொண்டு போயிடுவோம். அது மறுநாள்லாம் நாங்கள் கல்லை வாங்கிட்டு போய் அடிச்சிடுவோம். சைத்தானை கல்லை அடிச்சுட்டு அதாவது குர்பானிக்கு பணம் கட்டிருப்போம். நம்ம குர்பானிக்கு பணம் கட்டிருப்போம். சைத்தானை கல்லை அடிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு ஆடு இத்தனை மணிக்கு குர்பானி கொடுத்தாச்சின்னு சொல்லிடுவோம். ஏன்னு சொன்னால் நாங்கள் அறுக்கலை, நாங்கள் உமல் குரா மதரசாலையும் இல்லைன்னு சொன்னால் நம்ம அல்ராஜ் பேங்க்லேயும் இதே மாதிரி இடத்துல தான் பணம் கட்டுவோம். இப்போ உங்கள் பணத்தை இங்கே கட்டுங்கன்னு சொன்னால் நாங்கள் பேங்கில் கட்டிட்டு சிலிப்பு கொடுத்துருவோம். அதாவது உங்கள் பேரை போட்டு உங்கள் ஆடு இத்தனை மணிக்கு குர்பானி கொடுத்தாச்சு அப்படின்ட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க. நாங்களும் சொல்லுவோம். சொன்ன ஒன்றையும் சைத்தானை கல் அடித்து வரும்போது அப்போ என்ன செய்யணும், மொட்டை அடிச்சிடலாம். குர்பானி கொடுத்த பிற்பாடு தான் முடிய எடுக்கணும், மொட்டை அடிக்கணும். மொட்டை அடித்த பிற்பாடு என்ன செய்வோம், எஹ்ராம் கழட்டிட்டு இன்ஷா அல்லாஹ் கூடாரம் போயிட்டு கூடாரத்தில் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸு பாண்டிக்கிட்டு ஹரத்து கொண்டுட்டு போவோம். அதில் நடக்கக்கூடியவர்கள் நடந்து வருவாங்க. நடக்க முடியலன்னு சொன்னால் அப்போ என்ன சொன்னால் அங்கே மக்காவை போய் தவாபும் செய்யணும். அப்போ நடந்து ஆச்சிட்டு போவோம். ஏன்னா பஸ்ஸு வரும், கொஞ்சம் தள்ளி போய் வரும் பஸ்ஸு. அந்த பஸ்ஸு உடையது அன்னைக்குள்ள செலவு ஹாஜிகளுடைய செலவு. இங்கேலேருந்து நடந்து 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடக்கணும். நடந்து தான் போவோம். இடையில பஸ்ஸு போகணுன்னு சொன்னால் அந்த பஸ்ஸில் 100 பேர் 50 பேர் ஏற்றுவோம், திணிச்சு தான் ஏற்றுவாங்க. ஏற்றிட்டு போய் சேர கடமை நடந்து போய் சேர்ந்துடலாம். முடியாதவங்களை போகிற 12க்கு நாங்கள் அங்கே ரூமுக்கு கொண்டுட்டு போன பிற்பாடு அவங்கள கொண்டுட்டு போய் தவாவு செய்வோம். போகிற 12க்கு போயிடுவோம்ல. அதே போல் போகிற எத்தனை 9 முடிச்சுட்டு 10க்கு கல் அடிச்சிட்டோம். கல் அடித்து வந்து முடியை இறக்கிட்டோம், குர்பானி கொடுத்துட்டோம், முடியை இறக்கிட்டோம், தவாவும் பண்ணிட்டோம். 11 சைத்தானை கல் அடிக்கணும். 3 சைத்தானையும், பெரிய சைத்தான் சின்ன சைத்தான் நடு சைத்தான் 3 சைத்தானே கல் எடுக்கணும். 7 கல். அதே போல் 12 10 11 12 வந்து 3 சைத்தானும் கல் அடிக்கணும். கல் அடிச்சுட்டு மஹரீபுக்கு 12ஆம் தேதி போகிற துல்ஹஜ் போகிற 12 இப்போ என்ன செய்ய சொன்னால் 12 மஹரீபுக்குள்ளே வெளியாயிடலாம். மஹரீபுக்குள்ளே நீங்கள் எல்லையை விட்டு வெளியாகலன்னு சொன்னால் அன்றைக்கி திரும்ப 13ஆம் நாள் கல் அடித்து தான் வெளியாகணும். அதுக்காக தான் மொத்தத்துக்கு நாங்கள் 72 கல்லை பொறுக்கி வச்சுக்கோன்னு சொல்லுவோம். பெண்ணை பொறுப்பு 13. இதுதான் ஹஜ்ஜுடைய நாட்களில் செய்யக்கூடாது. போகும்போது இன்ஷா அல்லாஹ் வழிகாட்டியாக ஃபைஜி இப்ராஹிம் மௌலானா அவங்க வராங்க இந்த வருஷத்தில். போன வருஷம் நம்ம போன வருஷம் மாலிக் மௌலானா ஆச்சு போனோம். இதுக்கு முன்னாடி எங்களுடைய ஹஜரத் நமக்கு வழிகாட்டியாகவும் பசாரத்துக்கு 15 வருஷ கால ஆரம்ப காலத்தில் லியாக்கத்தில் மௌலானா அவர்கள் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் ஹஜ்ஜி கொண்டு போயிடுவோம். அவங்க சொன்ன வழிமுறையை தான், அவங்க சொல்லி தந்ததை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போது ஒவ்வொரு நடையும் அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தது தான் உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இது ஹஜரத் அவர்கள் அது மாதிரி தெளிவாக ரொம்ப தெளிவாக பயன் பண்ணுவாங்க. அதே மாதிரி எல்லோரும் புரிகிற மாதிரி செய்வாங்க. கொரோனா காலத்தில் அவங்க வஃபாத் ஆகிட்டாங்க, அவங்களுக்காக துவா செய்யுங்க. எங்கள் சர்வீஸுக்காக 15 வருஷமாக என் கூடவே இருந்தாங்க. வருஷத்தில் 10 மாதம் உம்ரா போச்சுன்னு சொன்னால் அதில் 8 மாதம் மக்கள் தான் இருப்பாங்க ஹஜ்ரத்து.
அவங்கள மாதிரி தவாப் செய்ய முடியாது, நம்மளாம் முடியாது. எந்த நேரமும் தவாப்பில் தான் இருப்பாங்க ஹஜ்ரத்து. அதே போல் குர்ஆன் ஓதிக்கிட்டே தவாப் பண்ணுவாங்க. நிறைய சம்பவம் அவங்க சொன்னாங்க ஹஜ்ரத்தை பற்றி. அவ்வளோ எங்கள் ட்ராவல்ஸில் இருந்து நிறையா அவங்கள்ட்ட கற்றுக்கிட்ட நிறையா இருக்குது. அதே போல் இன்ஷா அல்லாஹ் நம்ம இப்போடைய ஹஜ்ஜுடைய காலங்கள் என்ன செய்ய போகிறோம், எப்படி எங்கெங்கே இருக்க போகிறோம் எல்லாம் சொல்லிட்டோம். மொத்தம் ஒரு புக்கு போட்டு மக்காவில் எத்தனை நாள், மதீனாவில் எத்தனை நாள் பாக்கி. அதே போல் 12 இங்கே வந்துட்டோன்னு சொன்னால், அதே போல் ஊருக்கு வர்றது எத்தனாம் தேதின்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் 6ஆம் தேதி காலையில் வந்து இறங்கிடுவோம் இன்ஷா அல்லாஹ். 7ஆம் தேதி காலையில் வந்து இறங்கிடுவாங்க. 6ஆம் தேதி அன்றைக்கு இரவு புறப்பட்டு 7ஆம் தேதி காலையில் வந்து இறங்கிடுவாங்க இன்ஷா அல்லாஹ். திரும்பவும் மக்கா முடிச்சிட்டோம், மதீனா முடிச்சிட்டோம், அது ஹஜ்ஜா தங்கிட்டோம், ஹஜ்ஜை முடிச்சிட்டோம். ஹஜ்ஜை முடிஞ்சு திரும்ப ஹஜ்ஜாவில் தங்கி அங்கேலேருந்து பொட்டி கட்டி அங்கேலேருந்து ஊருக்கு வந்து இன்ஷா அல்லாஹ் சேர்ந்துடும் இன்ஷா அல்லாஹ். இதுதான் நம்ம ப்ரோக்ராமுடைய இது இன்ஷா அல்லாஹ். நம்ம நினச்சது போலியே 1ஆம் தேதி போட்டோம், 3ஆம் தேதிக்கு இன்றைக்கி எல்லாம் டிக்கெட்டு போட்டோம். டிக்கெட்லாம் கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் பண்ண பிற்பாடு தான் இன்றைக்கி இந்த ஜோடு நிகழ்ச்சியில் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு இன்றைக்கி நேற்று தான் கன்ஃபார்ம் ஆச்சு டிக்கெட் எங்களுக்கு. அதனால் எல்லாம் ஃபார்ம் பண்ணிக்க, எல்லாம் இன்றைக்கி ஜோடு சொல்லிக்கிங்க 3ஆம் தேதி. இது அதே போல் ஆட்டுக்கு யார் இங்கே பணம் கொடுக்கணுமோ கொடுத்துக்குங்க. இந்த ஜிஎஸ்டி விஷயத்தை திரும்பவும் நான் சொல்கிறேன். டிடிஎஸ்ஸு நீங்கள் ஆடிட்டரை பார்த்து பேசிக்கிங்க. யார் ஆடிட்டருடைய லெட்டர் ஃபைல் பண்ணலையோ பணம் வராது. அந்த பணம் நாங்களும் ஜோப்பில் வச்சுக்க மாட்டோம். அது வந்து கவர்மெண்ட்டில் கட்டிடுவோம். 5% 10% டிடிஎஸ்சி ஜிஎஸ்டி இதெல்லாம் கட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். போகும்போது இந்த எஹ்ராம் கட்டிடுவார். எஹ்ராம் அஜித்து இதை பாருங்கள். அப்படி இல்லை, அப்படி அங்கே போயிடுங்க. கீழே ஒரு ஆடை மேலே ஒரு ஆடை, உள்ளாடை எதுவுமே இருக்கக்கூடாது. எப்போதுமே எஹ்ராம் கட்டும்போது கீழே ஒரு ஆடை மேலே ஒரு ஆடை, உள்ளாடை எதுவுமே இருக்கக்கூடாது. அவங்க இப்போ லேக்டர்ஸுக்கு அப்புறம் இது பாருங்க, கீழே ஒரு ஆடை, பெல்ட்டு கட்டுங்க. இருங்க பெல்ட்டை கட்டுங்க. அப்புறம் கீழே போயிடுங்களா, அப்படியே போயிடுங்க. கீழே ஒரு ஆடை கட்டு. அதில் கையில் மேலேயும் கட்டிக்கலாம், மடித்து வச்சும் கட்டிக்கலாம், கையில் மேலேயும் கட்டிக்கலாம். உங்கள் எப்படி விருப்பம் இருக்கோ அப்படி கட்டிக்கலாம். காட்டுங்க, சும்மா மாட்டி காட்டுங்க. காட்டுங்க. மேலே ஒரு ஆடை, மேலே எப்போவுமே தோள்பட்டை மூடி தான் இருக்கணும். காபத்துள்ளால் இறங்கும் போது மட்டும்தான் தோள்பட்டை மறைச்சி காட்டுங்க. காபத்துள்ளால் கீழே இறங்கும் போது தான், காபத்துள்ளால் போய் தவாப் செய்யும் போதோ உம்ரா செய்யறதுக்கு தாப இறங்கும் போது தான் நீங்கள் இந்த தோள்பட்டியை திறந்து காட்டணும். அங்கே நாங்கள் சொல்லுவோம், அதாவது நான் அங்கேயும் சொல்லி ஆச்சிருப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த இங்கேலேருந்து போகும்போது பக்துடைய தொழு வந்துருச்சுன்னு சொன்னால் 2 தோள்பட்டையை மறைச்சிக்கணும். அதே போல் மர்மத்தை மூடிக்கணும். எப்போவுமே இந்த தொப்புள் இருக்குல்ல, அதுக்கு மேலே மறைச்சி தான் கட்டணும். கீழே இறங்கவே விடக்கூடாது. எப்போவுமே எஹ்ராம் துணி கீழே இறங்கிறதுக்கு விடக்கூடாது. மேலே தூக்கி தான் பெல்ட்டை கட்டணும். ஏன்னு சொன்னால் மேலே நமக்கு கீழே மேலேயும் ஒரு ஆடை கிடையாது. இந்த ஆடையை தான் 2 ஆடையும் தான். அதனால் மேலே மறைச்சி கட்டணும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு பிற்பாடு அந்த பேக்கை கட்டுங்க. இந்த பாருங்க, செப்பல் பை பெண்கள் கண்டிப்பாக அந்த பக்கம் அது இந்த பாருங்க, ஏர்போர்ட்டுக்கு வரும்போது இந்த மக்கனை கண்டிப்பாக போட்டுட்டு வரணும். இந்த பாருங்கள், இதில் பசாரத்து பேரும் இருக்கும், அதாவது ஹப்சாவுடைய பேரும் இருக்கும். ஏன்னு சொன்னால் நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு வரும்போது கண்டிப்பாக இந்த மக்கனாக போட்டுக்கணும். அங்கே மாற்றிக்கிற மாதிரி இருந்தால் அங்கே போய் மாற்றிக்க இந்த மக்கனை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு வரும்போது கண்டிப்பாக இந்த மக்கனை போட்டு தான் இருக்கணும். அதே போல் ஹரத்துலேயும் சரி, மக்காவிலையும் சரி, மதீனாவிலையும் சரி, அது அரஃபா, மீனா, முஸ்தலிஃபா, இந்த மக்கனாவை கண்டிப்பாக போட்டால் தான் அடையாளத்தை கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னு சொன்னால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. ஒவ்வொரு சர்வீஸுக்கும் ஒரு கலர் இருக்குது. அந்த கலரை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த மக்கனாவை கண்டிப்பாக போட்டுக்கணும். பின்னாடி உங்களுக்கு டெலிஃபோன் நம்பர் இருக்குது. நீங்கள் அரஃபாவிலையும் சரி, முஸ்தலிஃபாவிலையும் சரி, மீனாவிலையும் சரி, நீங்கள் எங்கே போய் இடம் தெரியலன்னு சொன்னால்
அங்கே நம்பர் இருக்கும் 12/51, 12/25, 100/20 நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு கீழே நின்றுக்கிட்டு ஹாஜாரே நாங்கள் இங்கே இருக்கோம், இங்கே 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 நிற்கிறோம், இங்கே வந்து ஆச்சிருப்போங்க. நான் அங்கே வந்த பிற்பாடு நீங்கள் வேறு இடத்துக்கு போய்ட்டுன்னு தேடி போய்ட்டுன்னு சொன்னால் நாங்கள் வந்து தேடுவோம். அரஃபா மீனா என்பது லேசான விஷயம் இல்லை. நடக்குன்னா 6 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் நடக்கணும். எங்களால் முடியாது. அன்றைக்கி இங்கே நடந்து எங்களுக்கு தொடையெல்லாம் ரத்தம் சிவந்து போயிடும். ஏன்னு ஒரு ஆஜ் மிஸ் பண்ணாலும் அந்த அளவுக்கு சுற்றணும். வாகனம் கிடையாது, நட தான். அரஃபா மீனா முஸ்தலிஃபா, அதாவது மக்கா மீனாவிலேருந்து அரஃபா கொண்டு போய் விடுவான் பஸ்ஸு, அரஃபாவிலேருந்து முஸ்தலிஃபா கொண்டு போய் விடுவான் பஸ்ஸு. அதை விட பஸ்ஸு இல்லை. அதுக்கு பிற்பாடு 12 அன்றைக்கி தான் ரூமு கொண்டு போகிறது பஸ்ஸு வரும். அது இடையிலையும் அரஃபா மீனா முஸ்தலிஃபா எல்லாம் நடப்பயணம்தான். அங்கே எல்லாம் நடக்கக்கூடியது தான். அங்கே என்ன ஹாஜார் இப்படி இருக்கெல்லாம் நடக்க முடியலையே அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாம் நடக்கணும். நடக்க முடியாதவங்க வண்டி வச்சுக்கணுன்னு சொன்னால் தனிப்பட்ட முறையில் கையில் காசு வச்சுக்கங்க. ஏன்னு சொன்னால் ஒரு குரூப்பு 50 பேர் போகிறான்னு சொன்னால் அந்த 50 பேரும் போயிட்டே இருப்பாங்க. இப்போ உங்களால் நடக்க முடியலன்னு சொன்னால் அந்த 50 பேர் பார்க்குறதா உங்களை பார்க்குறதா? முன்னாடி போகிறவங்க போயிட்டே இருப்பாங்க. நடக்க முடியல, நீங்கள் பாட்டு உட்காந்துக்குவாங்க. நீங்கள் உட்கார வச்சுட்டு போனால் உங்களை தேடி கண்டுபிடிக்கிறது பெரிய கஷ்டமாயிடும். 1 லட்சம் இல்லை, போன வருஷம் 10 லட்சம் தான். இந்த வருஷம்லாம் 40 லட்சம். போன வருஷம் கும்பலே இல்லை, போன வருஷம் கும்பல் இல்லை, 10 லட்சம் தான். இந்த வருஷம் 40 லட்சம். யாரும் தேட முடியாது. அதனால் நல்லா நான் இங்கேயும் சொல்கிறேன் உங்களுக்கு, அங்கே வந்துட்டு சொல்லக்கூடாது. நடக்க முடியாதவர்கள் யாராக இருந்தாலும் அங்கே என்ன செய்யணும், வீல் சேருக்கு காசு வச்சுக்கணும். வீல் சேருக்கு 100 ரியால் 200 ரியால் இல்லை. அந்த 5 நாள் வண்டி தள்ளுன்னு சொன்னால் அங்கே உள்ளவங்க 3000 ரியால் 4000 ரியால் 2000 ரியால் மேலே தான் கேட்பாங்க. ஏன்னு சொன்னால் வண்டி தள்ள முடியாது. நாங்களே ஹெல்ப் பண்ணுவோம். அவங்க வண்டி தள்ளிகிட்டே வருவாங்க, நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். எங்களுக்கு வழி வந்துடும், நெஞ்சு வலி. அந்த மோடு ஏறி இறங்க முடியாது. கொடுக்கலாம். ஆனால் 5 நாள் உங்களுக்கு என்ன செய்வாங்க, மீனா அரஃபா முஸ்தலிஃபா எல்லா இடத்தையும் வண்டி தள்ளிட்டு தவாபை சுற்றி செஞ்சு விட்ருவாங்க. அப்படி தான் முடியாதவங்களுக்கு செய்வாங்க. அதுக்குன்னு அவங்க அங்கேருந்து ஹஜ்ஜி செய்யறதுக்கு யாரும் லோக்கலில் உள்ளவங்க வருவாங்க. அவங்களுக்கு யாராச்சும் பேசி செஞ்சு விடுவோம் இன்ஷா அல்லா. முடியாதவங்க ஏன்னு சொன்னால் நான் முடுக்கல என்ன உட்காந்துட்டேன்னு சொன்னால் நீங்கள் இப்போ உட்கார வச்சுட்டு இவங்கள போய் விட்டுட்டு வந்து உங்களை தேடி கொண்டு போகணும். அதனால் சொல்லிவிட்டோம் இன்ஷா அல்லா. நீங்கள் முடியாதவங்கெல்லாம் என்ன செய்யணும், வீழ்ச்சியை வச்சுக்கணும். அதே போல் அரஃபா மீனா முஸ்தலிஃபா பாத்ரூம், மீனாவில் பாத்ரூம்லாம் எப்போ லைனில் நின்று தான் போகணும். உடனே போயிட்டு உடனேலாம் வர முடியாது. லைனில் நிற்கணும். அங்கே அந்த மூலையில் இந்த மூலையில் நிற்கணும், சபர் பண்ணணும். போன உடனே ஊன்னு போய் நின்றுட்டு அவன்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு நிற்க முடியாது. 10 பாத்ரூம் வரிசலாக இருக்கும். அந்த 10 பாத்ரூம்லேயும் 50 பேர் 20 பேர் 30 பேர் நின்று தான் நிற்பாங்க. அதே போல் பெண்களுக்கு அது மாதிரி இருக்குது. வரிசையில் நின்று தான் பாத்ரூம் போகணும். அப்போ போயணுமே வந்தோமே அப்படின்னு இல்லை, நேரங்களை மாற்றி கொள்ளணும். நம்ம பாத்ரூம் போகிற விஷயங்களை நேரங்களை மாற்றி கொள்ளணும். இரவு நேரங்களில் 12 மணிக்கு மேலே 1 மணி 2 மணிலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அந்த நேரங்களில் இன்ஷா அல்லா அதே மாதிரி நேரங்கள் பாத்ரூம் போனால் ஃப்ரீயாக இருக்கும், போயிட்டு உடனே வந்துடலாம். மற்ற நேரங்களில் நிற்கும் போது பாத்ரூம்லாம் வரிசையில் தான் போகணும். அதே போல் இன்ஷா அல்லா அங்கே மீனாவுடைய டெண்டில் ரூமில் கொடுக்குற பெட்டு மாதிரி இருக்காது. நம்ம கபரு எத்தனை சரி கபருடைய அடையாளம் தான் மீனாவுடைய பெட்டு. நம்ம கபருடைய அடையாளம் தான் மீனாவுடைய பெட்டு. அந்த பெட்டு தான் பெட்டு கொடுப்பாங்க. ஒன்றுக்கு ஒன்று இடிக்கத்தான் செய்யும், மோதத்தான் செய்யும். ஏன் என் மேலே மோதுற, என் மேலே ஏன்னா சைத்தான் வந்து பழம் சண்டை மூட்டு விடுவான் அந்த இடத்துல. அதனால் ஏன் என் மேலே மோதுற, ஏன் மோல் தள்ளி விடுற சொல்லக்கூடாது. ஏன்னு சொன்னால் மீனாவிலேயே அதே மாதிரி தான் பெட்டுகள்லாம் சின்னதாக இருக்கும். எல்லாம் 50 பேருக்குண்டாக்கா 50 பேருக்கு ஒரு ரூம் மாதிரி கொடுத்துருவாங்க. 50 பேர் நம்ம இருக்குன்னு சொன்னால் 30 ரேடிஸ் எத்தனை ஹாஜியாக்கள் 30 பேர் இருக்கும். நம்ம 30 பேர் ஹாஜியாக்கள் இருக்காங்க. ஹாஜிகள் வந்து 20 பேர் தான் இருக்கும். அப்போ அந்த 50 பேருக்கு ஒரு டெண்டு கொடுப்பாங்க. அதில் ஒரு திரை விடுவோம். பெண்களுக்கு வேறு, ஹாஜிகளுக்கு வேறு, ஹாஜியாக்களுக்கு வேறுண்டு. அதனால் இன்ஷா அல்லாஹ் அங்கே வந்து என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னு சொன்னால் அங்கே கஷ்டப்பட்டால் தான் ஹஜ்ஜி அடையலாம். கஷ்டப்படாத ஹஜ்ஜி அடைய முடியாது. பக்கத்தில் இருக்கான்னு சொன்னால் அரஃபா மீனா முஸ்தலிஃபா எல்லாம் கண்டிப்பாக எல்லாமே கோடீஸ்வராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, பணம் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, இல்லாத எல்லாம் நடந்தாகணும். எல்லாமே நடக்கணும். சைத்தானை கல்லடிக்கும் இங்கேயும் ஒரு 3 கிலோமீட்ரு
மொத்தம் 6-7 கிலோமீட்டர் நடந்தால் வரணும். போயிட்டு வரணும்னா 4-8 கிலோமீட்ரு 6 கிலோமீட்ரு ஏமலி வரும். நமக்கு எந்த அளவுக்கு எப்படி வருதோ நடந்து போய் கல் அடித்து தான் ஆகணும். அதனால் இன்ஷா அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் முழுமையாக சொல்லிட்டேன். வேறு எந்த கேள்வி இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். அதே வந்து பாருங்கள், இந்த பேக்கு இருக்கு பாருங்கள், இதை எந்த நேரமும் தோல்லே தான் இருக்கணும். இதில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு மாத்திரை சுகர் பேஷண்ட்டு இப்போ 40 நாள் நம்ம போகிறோம், 34 நாள் நமக்கு பேக்கேஜ். 34 நாள் பேக்கேஜின்னு சொன்னால் ஒரு 45 நாளுடைய மாத்திரையை வாங்கிக்கணும். 45 நாள் மாத்திரை, ஏன்னா 10 நாள் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க, போகிற இடத்துல எப்படியும் இருக்கலாம். 45 நாள் மாத்திரையை வாங்கிட்டு பேக் பெரிய பெட்டி வச்சு வச்சுங்களா, அந்த பாருங்க 45 நாளுடைய மாத்திரை வச்சு எனி டைம் நீங்கள் இதில் 5 நாள் மாத்திரை பேக்கிலே வச்சுக்கோங்க. ஹரத்துக்கு போகும்போது ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு போங்க. ஜம்ஜம் தண்ணி கிடைக்குமா? இங்கே கிடைக்குமா? கிடைக்காது. நம்ம இருக்கக்கூடிய நாட்களில் ஃபுல்லாக ஹரத்துக்கு போகும்போதெல்லாம் ஒரு பாட்டிலில் ஜம்ஜம் தண்ணி பிடிச்சி வந்து போகக்கூடிய ஊர் வந்து சேர்ற வரையிலையும் ஜம்ஜம் தண்ணியை குடிங்க. ஒரு பிஸ்கட்டோ உள்ளே போய் ஹரத்தில் குரான் ஓதுறோம், குரான் இது இந்த பைக்குள்ளே வச்சுக்கோங்க. உங்கள் பொருட்கள் பணம் எல்லாமே பத்திரமா இந்த இதை நீங்கள் வச்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். இல்லை டெலிஃபோன் நம்பரு காணப்பம் எல்லாம் இருக்குது. உங்களுடைய ஃபோட்டோ வச்சு இந்த இதில் ஒரு ஐடி கொடுத்துருவோம். இதை நீங்கள் தோளில் எப்போவுமே தோல்லையே இருக்கணும். இந்த பாருங்கள் அரஃபா, இப்போது மக்காவுலேருந்து அதாவது அஜீஜாவுலேருந்து நம்ம மீனா, அரஃபா, முஸ்தலிஃபா இந்த 3 இடத்துக்கு போகும்போது இந்த இதில் ஒரே ஒரு பெட்ஷீட்டு சின்னதாக. ஏன் பெட்ஷீட்டுன்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம்னாக்கா முஸ்தலிஃபாவில் கீழே விருப்பு விரிச்சிட்டு உக்காந்து அன்றைக்கி அங்கே தொழுதுட்டு கல்லை பொறுக்கிட்டு அங்கே விரிச்சிட்டு ஒரு தூக்கம் போட்டுட்டு இன்ஷா அல்லாஹ் ஃபஜ்ர் தொழுதுட்டு கிளம்புவோம். அதுக்கு சின்னதாக ஒரு விருப்பு கையில் வச்சுங்க, இந்த பேக்கில் வச்சுக்கோங்க. வேணுங்க மீனாவுக்கு போகக்கூடிய பொருள்கள் என்ன எல்லாத்தையும் இந்த பேக்கில் வச்சுக்கிட்டு தோளில் மாட்டிக்கணும். ஏன்னா அப்போ தான் இப்போ நடக்க முடியும், அப்போ தான் நம்ம நடந்து வேகமாக நடக்க முடியும். கையில் தூக்கக்கூடாது, தோளில் மாட்டிக்கிட்டு இந்த கல்லும் பொறுக்கி எல்லாத்தையும் இதில் வச்சுக்கணும். மீனாவுக்கு போகும்போது செப்பல் பை, இது இந்த பாருங்கள், இது செப்பல் பை. இந்த பையில் உங்கள் இந்த செப்பலை வச்சுக்கிட்டு ஹரத்துக்கு எல்லா இடத்துக்குமே நீங்கள் என்ன செய்யலாம், எல்லா இடத்துக்குமே இந்த செப்பல் கையிலேயே எடுத்து போயிடலாம். செப்பலை உள்ளே வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த செப்பல் பை இது ஏன் வீட்டில் போட்டு வந்துடாதுங்க, அங்கே மிக முக்கியமாக தேவைப்படக்கூடிய அவசியம் இது. இந்த பாருங்கள் கித்தாபு, ஹஜ்ஜி எப்படி செய்கிறது, உம்ரா எப்படி செய்கிறது, தவாப் எப்படி செய்கிறது, முழுமையாக தமிழ்லேயே இருக்குது. இதில் வந்து அரபிலையும் இருக்குது. நீங்கள் தெளிவாக நீங்கள் இதில் படிச்சுக்கலாம். தவா பண்ணிங்கப்பா. இந்த பாருங்கள் பேக்கு, இந்த பாருங்கள் இது இந்த பேக்கு, இதோடைய பெட்டி. இந்த பெட்டியில் போகும்போது இன்ஷா அல்லாஹ் இதில் உள்ள லக்கேஜ் உங்களுக்கு 40 நாள் தங்க போகிறோம், 35 நாள் தங்க போகிறோம். 35 நாளைக்கு ஒரு ட்ரெஸ்ஸு அதிகமாக நீங்கள் எடுக்கக்கூடாது. அதிகமாக எடுத்து வந்தீங்கன்னு சொன்னால் வரும்போது லக்கேஜ் கொண்டு வர முடியாது. தேவைப்பட்டால் மதீனா நகரத்துக்கு போகும்போது இன்ஷா அல்லாஹ் ஒரு புத்தாடை கட்டி புதுமணத்தோடு சென்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நின்று சலாம் சொல்லும் போது இந்த புத்தாடை இருக்கணும். புது ட்ரெஸ்ஸு எடுத்துக்கோங்க, ஒரு 2 ட்ரெஸ்ஸு எடுத்துக்கோங்க. புது ட்ரெஸ்ஸு ஒரு 6 ட்ரெஸ்ஸு மாற்றிக்க எடுத்துக்கங்க, மொத்தம் போதும். இதே மாற்றி கட்டிக்கலாம். நம்ம அதிகமான ட்ரெஸ்ஸு எடுத்துக்கிட்டால் உங்கள் வரும்போது நீங்கள் லக்கேஜ் எடுத்துட முடியாது. இந்த பொட்டியில் ஒரு 2 பொட்டி நம்ம கட்டி போடணும். 26 கிலோ 23 கிலோ 23 கிலோ ஒரு பெட்டி இதை போட்டுடலாம். ஒரு அட்டை பொட்டில் கட்டி போட்டுடலாம். மொத்தம் 46 கிலோ 2 பெட்டி. உங்களுக்கு 2 பெட்டி, இது ஒரு பெட்டி போடலாம், அது ஒரு பெட்டி போடலாம். இந்த பாருங்கள் தவா மணி, இதில் எந்த நேரமாக நம்ம அந்த சின்ன பேக்குள்ளே இருக்கணும். எந்த நேரத்துலேயும் சின்ன பேக்குள்ளே இது இருக்கணும். இந்த மணி ஒவ்வொரு தவாபுக்கும் இந்த பாரு 7 மணி இருக்கையில் ஒரு சுற்றினா 1, அதே சைஸ் செய்யும் போது 1, அதே 1 2 3 4 5 6 7 இதை கண்டிப்பாக அந்த சின்ன பேக்கில் கண்டிப்பாக இருக்கணும். மொத்தம் நாங்கள் கொடுக்கக்கூடியது எல்லாம் கொண்டு போகும்போது எக்ஸ்ட்ரா பேக்கு எக்ஸ்ட்ரான பொருட்கள் எதையும் எடுக்க வேண்டாம். இந்த பெட்டி போதும், சின்ன பேக்கு போதும். வேணுங்கிற பொருள்களை அதிகமாக சுமக்க வேண்டாம். வரும்போது லக்கேஜ் பேச்சு பழம் வாங்கணும்,
மற்ற பொருள்கள்லாம் வாங்கும் போது லக்கேஜ் இடம் பத்தாது. அப்போ உங்கள் ட்ரெஸ்ஸை இங்கே 20 கிலோ கொண்டு போயிட்டா வரும்போது நீங்கள் 20 கிலோ தான் கொண்டு வருவாங்க. எந்த அளவுக்கு கம்மி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணிங்க. கத்திரிக்கோல், பிளேடு, பவர் பேங்க் இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் கையில், அதாவது பவர் பேங்க் வந்து கை பேக்கில் வச்சுக்கணும். பவர் பேங்க் இருக்குல்ல, சார்ஜ் போடுவோம்ல பேட்ரி மாதிரி, அந்த பவர் பேங்கை கை பேக்கில் வச்சுக்கணும். பெட்டியில் போடக்கூடாது. தோலில் மாட்டிக்கிறோம்ல அந்த பேக்கில் வச்சுக்கணும். அந்த பேக்கில் வச்சுக்கணும். நீங்கள் வந்து பொட்டி உள்ளே போட்டாக்கா அவன் பொட்டி அங்கே பிரிச்சுடுவான். எங்கே ஏர்போர்ட் இமிக்ரேஷன் பிடிக்கிறதுக்கு எங்கே கிளீன் பண்ணும்போது அங்கே பொட்டி பிரிச்சுடுவான். அதனால் பவர் பேங்க் இருந்தால் கையில் வச்சுக்கணும். கத்திரிக்கோல், பிளேடு, மற்ற பொருளாக இருந்தால் லக்கேஜ் பெரிய பெட்டில் போட்டுருங்க. அதே போல் ஏர்போர்ட்டில் அங்கேயும் சரி இங்கேயும் சரி ஒருத்தவங்க கொடுக்குறாங்க, ஒரு பார்சல் கொடுக்குறாங்க, என் ஊரில் கொடுத்துருங்க போய் வாங்கிட்டு வந்தோம். அங்கே பிரித்து பார்த்து என்ன யார் சொந்தமாக இருந்தாலும் சரி மற்றவங்களாக இருந்தாலும் சரி பிரித்து பார்த்து வாங்குங்க. ஏன்னு சொன்னால் நிறைய சம்பவம் நடக்குது. ஏர்போர்ட்டில் வந்து சில இதெல்லாம் பிடிப்பட்டுருக்கு. அதனால் நம்ம ஹஜ்ஜுக்கு போகிறோம், அதை மாதிரி சொல்லி நம்ம நிப்பாட்டி ஏர்போர்ட்டில் நிப்பாட்டி வச்சுட்டா உங்களுக்கு மட்டும் அசிங்கம் இல்லை, எனக்கும் அசிங்கம். பசாரத்தில் வந்தாங்க, இதை மாதிரி வந்தாங்க, இதை பிடிப்பட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த சொல்லுக்கு இந்த 15 வருஷ காலங்களில் அந்த மாதிரி சொல்லுக்கு எதையும் நான் விடாது இதுவும் கட்டி காத்து கொண்டு வந்திருக்கோம். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் பொருளை வாங்கிட்டு வாங்க. நீங்கள் வாங்குங்க. எந்த பொருள் வாங்கினாலும் பில்லு வாங்கி கொள்ளுங்கள். எந்த பொருள் இருந்தாலும் பவுன் வாங்கினாலும் சரி, உங்களுக்கு எந்த பொருள் வாங்கினாலும் அங்கே பில்லு வாங்கிக்கோங்க. பில்லு வச்சுக்கிறது உங்களுக்கு மிகவும் நல்லது. ஏர்போர்ட்டில் கேட்டால் கொடுத்து காட்டிட்டு வந்துடலாம், ஒன்றும் சொல்ல மாட்டான். அடுத்தவங்க பொருளுங்கும் போது அதை நீ பார்க்கணும். பார்த்து தான் நீங்கள் உங்கள் பெட்டிக்குள்ளே வைக்கணும். யாராக இந்த பிரித்து பாருங்கள், என்னென்னு கேட்டு பெட்டிக்குள்ளே கொண்டு வாங்க. ஏர்போர்ட்டில் ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் நாங்கள் கிட்டே வந்து நிற்க மாட்டோம். ஏர்போர்ட்டில் வரும்போது உங்கள் பொட்டியில் எதுவும் பிரச்சனை சொன்னால் நாங்கள் நிற்க மாட்டோம். சர்வீஸ் என்னன்னு சொன்னால் பசாரை திங்கெல்லாம் கொண்டுட்டு போவோம், உங்களை இபாதத் செய்ய வைக்கும், ஹஜ்ஜை முடிக்கும், கொண்டு வந்து ஊரில் இறக்கி விடும். இடைப்பட்ட நேரங்கள் அந்த ஏர்போர்ட் விஷயங்களில் மிக கவனமாக இருக்கணும். அந்த கவனத்தை இருந்தால் தான் இன்ஷா அல்லாஹ் எந்த ஒரு தடுங்கல் இல்லாமல் நம்ம ஊர் வந்து சேருவோம். அதே போல் எல்லா பொருளும் நாங்கள் சொல்லிட்டோம் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி டிடிஎஸ்எல்லாம் கவனம் வச்சுக்கோங்க. டிடிஎஸ்ஸில் இது தான் எல்லாம் நிறையா சொல்லாங்க. என்ன ஹாஜார் வந்து 50 எக்ஸ்ட்ரா வாங்கிட்டாரு, ஹாஜார் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கிட்டாருண்டு. இன்றைக்கி நான் தான் கம்மியாக வாங்கியிருக்கேன். ஒரு நிறுவனத்தில் வாங்கிட்டு போகிறேன். சொந்த கோட்டா உள்ளவங்க சொந்தமாக வந்தவங்களே 8 லட்சம் நான் ஒருத்தவங்கள்ட்ட வாங்கி தான் நான் கொண்டுட்டு போகிறேன். 6 லட்சம் தான் வாங்கியிருக்கேன். நான் வந்து நிறைய யார்ட்டையும் வாங்கலை, நிறைய காசும் வாங்கலை. அதே எல்லாம் நான் வாங்க சொல்லியிருக்கேன். 7 லட்சம் சொல்லாட்டு என் மனசாட்சி ஒன்று இருக்குது, என் மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. அந்த மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு தான் நான் எல்லா வேலையும் செஞ்சுருக்கேன். நான் யாருக்கும் சரி இன்ஷா அல்லாஹ் பசாரத்தில் வாங்கக்கூடிய உம்ராவுக்கு சென்றவங்களும் நிறைய பேர் தெரியும். அதாவது ஹாஜார் பேசுவார், அதே மாதிரி கரெக்டாக நடப்பாருண்டு. உம்ராவுக்கு போயிட்டு வந்தவங்க எல்லாத்துக்கும் தெரியும். போன வருஷம் ஹஜ்ஜிலையும் சரி, போன வருஷம் ஹஜ்ஜில் எவ்வளோ சம்பவம், அவ்வளோ சம்பவத்தை மீறி கொண்டு வந்து அதுக்கு ஒவ்வொரு வருஷத்துலேயும் ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடக்கும். மீனாவிலையோ அரஃபாவிலையோ முஸ்தலிஃபாவிலையோ அதெல்லாம் இது பண்ணி கட்டுக்கோப்பாக கொண்டு சேர்க்கணும்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா நமக்கு ஹஜ்ஜியை மக்பூலாக்கியிருக்கான். நீங்கள் போகக்கூடிய எல்லா விஷயங்களும் அல்லாஹு தாலா மக்பூலாக்கி தருவானாக. நம்ம எந்த நோக்கத்தை நினைத்து இருக்கிறோமோ ஹஜ்ஜி செய்யணுன்னு அந்த எண்ணங்கள் அல்லாஹு தாலா பூர்த்தி ஆக்கி வைப்பானாக. நீங்கள்லாம் ரொம்ப மனசு நொந்து போயிருக்கீங்கன்னு தெரியும். ஹாஜார் ஏற்றுவாரா ஏற்ற மாட்டாரா ஏன்னு சொன்னால் பல ட்ராவல்ஸுகளில் இருங்க. நான் லாஸ்ட்டு வரையும் சொல்லி தான் செஞ்சேன். நான் ஒன்று செய்யும் போதெல்லாம் உங்களுக்கு ஒன்று சொல்லி தான் செஞ்சுருக்கேன். எப்படியும் நான் கொண்டுட்டு போகணும், 1ஆம் தேதியாக கொண்டு போகணும், 3ஆம் தேதி கொண்டு போகணும், இல்லைன்னா 3ஆம் தேதி போட்டேன் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தான் உங்களுடைய துவா, ஹாஜிகளுடைய துவா போகிற இடங்கள்லாம் லேசாக இருந்துச்சு. அதே போல் நமக்கு கோட்டா கொடுத்தவரை நமக்கு நிறைய முழுமையாக நேற்றுலாம் அவர் நான் அவர் தூங்கவே இல்லை. நைட்டு 2 பேரும் மெட்ராஸில் ஒரே ரூமில் தான் இருந்தோம். 2 பேரும் தூங்கலை. ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. இன்னி வரையும் நான் இது வரையும் தூங்கலை. அவங்கள கூட 2 மணி நேரம் தூங்க வச்சுட்டேன் வீட்டில் கொண்டு வந்து. இன்ன வரையும் நேற்று ஃபுல்லாக இன்றைக்கும் தூங்கலை. ஏன்னா அங்கேயும் ரூமுக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. நைட்டு ஃபுல்லாக ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. அவரும் தூங்கலை, நானும் தூங்கலை. முழுமையாக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுத்தா எல்லா விஷயம் லேசாக்கிட்டான். நீங்கள் பிரியாணத்தை நீங்கள் முழுமையாக எல்லாத்திலையும் சொல்லுங்கள். நல்ல விதமாக நீங்கள் அது ஒரு பிரியாணத்தை சொல்லிட்டு வரும்போது முன்னாடி ஒரே ஒரு வேலை செஞ்சுக்கோங்க. பெருமைக்காக ஹஜ்ஜி செய்யாதுங்க. பெருமை இல்லை, இது பெருமை செய்யக்கூடிய இடம் இல்லை, இது கடமை செய்யக்கூடிய இடம். கடமைக்காக கடமை செய்ய போகிறேங்க. இப்போ நீங்கள்
இங்கேயும் போகும்போது இன்ஷா அல்லாஹ் இங்கேயும் போகும்போது நீங்கள் சொந்த பந்தத்தில் உறவாடி கொள்ளுங்க. சொந்த பந்தத்தை பகையோடு வராதுங்க. அங்கே பகையோடு வரும்போது எதையாச்சும் ஒரு சம்பவம் நடக்குது. கண்குள்ளே நான் பார்க்குறேன். அது உறவு இல்லாமல் யாராச்சும் ஹஜ்ஜி செய்ய வந்துட்டு அந்த நம்ம குரூப்லேயே வந்துட்டான்னு சொன்னால் அது அங்கே சம்பவம் நடக்குது. அது மாதிரி எல்லாத்தையும் உறவாடி வாங்க. எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் தாலா எல்லாம் ஹஜ்ஜி செய்து நல்ல விதமாக அரஃபா, மீனா, முஸ்தலிஃபா எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் தாலா லேசாக்கி வைப்பானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரகாத்து.